நாள் தியானத்துக்கு 119வது சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொண்டோம். இந்த 119வது சங்கீதத்துல 105வது வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம். அப்போ வசனம் கால்களுக்கு தீபம் எழுதியிருக்குது. எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? யோசனை பண்ணி பாருங்க. எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க வசனத்தை? முன்னாடியெல்லாம் இப்போ சின்ன குழந்தைகளுக்கு எல்லாம் வந்து ஷூ எடுத்து கொடுப்பாங்க. ஷூல வந்து கால் அடி வைக்கும் போது லைட் எரியிற மாதிரி செட்டிங் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஷூ குழந்தைங்களுக்கு நடக்கும் போது ஒரு அடி வைக்கும் போதும் அதுல இருந்து என்ன எரியும்? லைட் எரியும். இந்த கிளப்ல எல்லாம் டான்ஸ் பாடுறவங்க, மேடைகள் எல்லாம் டான்ஸ் பாடுறவங்க, சினிமா பாடல்களை பாடுறவங்க, டான்ஸ் பாடுறவங்க, அவங்க போட்டிருக்கிற ஷூவும் என்ன பண்ணும்? லைட் எரியிற மாதிரி செட்டிங் வச்சு. அது எதுக்கு அப்படின்னு சொன்னா அடுத்தவங்களை வந்து திருப்திப்படுத்துறதுக்கு, சந்தோஷப்படுத்துறதுக்கு. குழந்தைங்களுக்கு அப்படி லைட் எரியுதுன்னா அது வளைஞ்சு பார்க்கும்போது அதுக்கு ஒரு சந்தோஷம். அவர் ஸ்டேஜ்ல ஏறி ஆடுறதை பார்த்து அது ஒரு அட்ராக்ஷனா இருக்கும், பார்க்கறவங்களுக்கு அது ஒரு கவர்ச்சியாக, அது ஒரு விருப்பமாக இருக்கும். இங்கே வசனம் கால்களுக்கு தீபம் என்ற. தீபம் என்னது? உங்களுக்கு தீபம் என்னது? தீபம் என்னது? விளக்கு. தீபம்னா வெளிச்சம் தரக்கூடிய விளக்கு. நம்ம வீட்டுல அகல் ஏற்றுவாங்க, தீபம் ஏற்றுவாங்க, விளக்கு ஏற்றுவாங்க, எல்லாம் ஒரே அர்த்தத்தை குறிக்கிறது. தீபம் என்றால் இருளை அகற்றுகிற ஒரு ஒளி. வசனம் சொல்கிறது, வசனம் நம் கால்களுக்கு தீபம். கால்களுக்கு அப்படின்னு சொன்னா அங்க புரிந்து கொள்ள வேண்டிய அர்த்தம் என்னடா அப்படின்னு சொன்னா, கால்கள் தான் என்ன பண்ணுது? நம்மளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தி கொண்டு போக பயன்படுகிறது. அப்போ நம்முடைய பிரயாணத்துக்கு நம்முடைய கால்கள் மிகவும் அவசியம். நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு நமக்கு கால்கள் அவசியம். இந்த கால்கள் எதை குறிக்கிறது என்று சொன்னால் நம்முடைய பிரயாணத்தை குறிக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கை பிரயாணம், நம்ம வாழ்கிற வாழ்க்கை பிரயாணம் ஒரு கட்டத்திலிருந்து அடுத்த கட்டத்துக்கு நகர வேண்டும். நம்ம இந்த பூமியிலிருந்து பரலோகத்துக்கு போகணும், அல்லது பாவத்திலிருந்து பரிசுத்தத்துக்கு போகணும், அல்ல வறுமையிலிருந்து ஆசீர்வாதத்துக்கு போகணும், அல்ல தேவ அறிவில்லாமையிலிருந்து தேவ அறிவுக்குள்ளாக, தேவ மகிமைக்குள்ளாக போகணும். அப்போ நம்முடைய வாழ்க்கை ஒரு கட்டத்திலிருந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துகிறதுக்காக அங்க கால்கள் என்று பதிவிடப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த கால்கள், அந்த வாழ்க்கை இருளிலே போகுமானால் அது இடரல் அடைந்து அந்த வாழ்க்கை அவமானப்படும். நிறைய பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, இன்னைக்கு நியூஸ்க்கு எல்லாம் பார்க்கிறோம். நிறைய வாலிப பெண் பிள்ளைகள், நிறைய வாலிப ஆண் பிள்ளைகளாலே கற்பழிக்கப்பட்டு, இளம் வயதிலே காதல் பயப்பட்டு தற்கொலைகளை செய்து செல்வது, குடும்பங்களுக்கு அவமானங்களை தேடி தருவது, படிக்கும் போது பசங்க தவறான பழக்க வழக்கங்களாலே கர்ப்பம் அடைவது, படிப்பை பாதியில் நிறுத்தி விடுவது, இப்படி நிறைய சம்பவங்கள் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன காரணம்னா அவங்க வாழ்க்கை ஒரு வெளிச்சத்தை நோக்கி போகவில்லை, பயணிக்கவில்லை, இருளை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. இப்ப இருள் இசைக்கொண்டு என்ன நம்ம கருத்து? பாவம். வெளிச்சம் இசைக்கொண்டு பரிசுத்தம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சம் இருக்குமானா அந்த வெளிச்சம் யாருன்னு சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. வசனம் வெளிச்சம். என்ன சொல்றது? கால்களுக்கு எது வெளிச்சம்? அப்போ உன்னுடைய பரலோக பாதைக்கு, நீ பயணிக்கிற வாழ்க்கைக்கு உனக்கு வெளிச்சத்தை தருகிறது, உனக்கு வெற்றியை தருகிறது, உனக்கு ஜெயத்தை கொடுக்கிறது எது? வசனம். வசனம் இசைக்கொண்டு இயேசு கிறிஸ்து. ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்போ வசனம் தான் இயேசு கிறிஸ்து. ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவனுடைய இருள் அகற்றப்பட்டு அவன் வெளிச்சத்தின் பாதையிலே பயணிக்க முடியும். அதுதான் அந்த வசனத்துடைய அர்த்தம். என் கால்களுக்கும் உடைய வசனம் தீபமாய் இருக்கிறது, என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது உடைய வசனம். அப்போ வசனம் இல்லாத இடத்துல, அதான் போன வாரத்துல பார்த்தோம், தரிசனம் இல்லாத இடத்துல, இன்னும் கொஞ்சம் ஆழமா தீர்க்கமான தரிசனம் இல்லாத இடத்துல, தரிசனம் இசைக்கொண்டு என்ன சொன்ன? ஆலோசனை. தரிசனம் இசைக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில குறிக்கோள். அப்போ நம்ம எந்த ஒரு குறிக்கோளும் இல்லாம ஏதோ சபைக்கு போறோம், ஏதோ கடவுளை ஆராதிக்கிறோம், அப்படி எல்லாம் நம்முடைய வாழ்க்கை. பவுல் சொல்றார், நான் எதற்காக அழைக்கப்பட்டேனோ அந்த பரம அழைப்பை நோக்கி, பந்தய பொருளுக்காக
கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படியே வந்தமா போனமான்னு இப்படியே இருக்கிறாம அடுத்த கட்டத்துக்கு நகருகிற வாழ்க்கையா இருக்க வேண்டும். பாவி பரிசுத்தவானா மாறணும், பரிசுத்தவான் இன்னும் பரிசுத்தவானா மாறணும். இன்னும் ஆண்டவருக்காக என்னை எப்படியெல்லாம் பிரியப்படுத்திக் கொள்ள முடியும், ஆண்டவருக்காக என்னை எப்படியெல்லாம் ஈடுபடுத்திக் கொள்ள முடியும், ஆண்டவருக்காக என்னை எப்படியெல்லாம் அர்ப்பணம் பண்ண முடியும், ஆண்டவருக்காக நான் எப்படியெல்லாம் எழுப்பி பிரகாசிக்க முடியும். யோசனை பண்ணி பாருங்க. தங்கச்சிக்கு ஏதாவது ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்லி சொன்னா அண்ணன் போயிட்டு தங்கச்சிக்கு சீர் கொண்டு போறாரு. எப்படியெல்லாம் அந்த தங்கச்சியினுடைய தாய் குடும்பத்தை கௌரவப்படுத்தணும்னு சொல்லி நினைக்கிறாரோ அப்படியெல்லாம் அவருடைய கௌரவத்தை குறைச்சாம கொண்டு போய் தங்கச்சிக்கு மகளுக்கு செய்ய வேண்டிய சீர்களை செய்து அந்த தாய் குடும்பத்தினுடைய அந்த மகளுடைய தாய் குடும்பத்தினுடைய கௌரவத்தை யார் காப்பாற்றுறது? தாய்மாமன் என்கிற அல்லது உடன் பிறந்த சகோதரர் காப்பாற்றுகிறார். நம்ம எப்படியெல்லாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணுமோ, எப்படியெல்லாம் நடந்து கொண்டால் கர்த்தர் மகிமைப்படுவாரோ, எப்படியெல்லாம் நம்மிலே அவர் வெளிப்படுவாரோ அப்படியெல்லாம் நம்மை நடத்தி கொள்வதுதான் நம்முடைய பாதையில வெளிச்சம் இருக்கிறது அர்த்தம். நம்ம கொஞ்சமும் அப்படியே இருக்கிற நிலைமையிலே இருக்கணும்னா நம்முடைய பாதையில வெளிச்சம் இல்லை. நாமளே இடறி கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயா இருக்காங்க ஜெபம் பண்ணுங்க. ஐயாவே சொல்லுவாரு, நான் உடம்பு சரியில்லாம இருக்கிறேன். என்ன கொஞ்சம் சர்ச்சை கொடுத்துப்பாங்க, நானே இந்த வாரம் போவானான்னு சொல்லி யோசிக்கிறேன். எங்க வீட்டுல போய் குடும்ப ஜபம் நடக்குது, வாங்க. எங்க வீட்லயே ஒரே பெரிய பிரச்சனையா இருக்கு, நாங்க எப்படி வரப்போம்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் அவங்களையே அவங்க என்ன பண்ண முடியல, நடத்தி கொள்ள முடியல, அடுத்தவர்கள் நடத்துவதற்கும் அவர்களால முடியல. இதுதான் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை. நம்ம இருக்கிற நிலைமையில இருந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம முதல்ல கேட்கிறோம், நம்மளை நம்ம சுத்திகரித்துக் கொள்கிறோம். அடுத்தது நம்ம பேசுறோம், நம்ம பேசும்போது அடுத்தவர்கள் கேட்கிறார்கள், அவர்கள் சுத்திகரித்துக் கொள்கிறார்கள். இதுதான் மல்டிப்ளே ஆகுது. இதுதான் விசுவாசம். இதைத்தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, போய் எல்லாருக்கும் சொல்லுங்க, நீங்கள் கண்டவைகளை, நீங்கள் கேட்டவைகளை, நீங்கள் என்னிடத்துல பெற்றுக்கொண்டவைகளை நீங்க போயிட்டு என்ன பண்ணுங்க, அடுத்த ஜனங்களுக்கு என்ன பண்ணுங்க, போய் பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப கிறிஸ்துவ ஜீவியம் என்பது மல்டிப்ளை, பெருக்கத்தினுடைய வாழ்வு. நம்ம சுருங்கி போகிற வாழ்வல்ல, கழித்து போகிற வாழ்வல்ல. மைனஸ் குடி பண்ணா நம்ம எவ்வளவு இருந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சமா மைனஸ் சேர்த்து வச்சு பொக்கிஷன்ல செலவு பண்றது வேற, இன்னும் சேர்த்து வச்சு இருக்கிறத எவ்வளவு செலவு பண்றோமோ அவ்வளவு சேர்த்து வைத்துக் வேற. அப்போ நமக்குள்ள ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம ஆண்டவரிடத்திலிருந்து என்ன பெற்றுக்கொண்டோமோ அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிப்பதும் நாம் இன்னும் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதுமான காரியமா இருக்கு. அதான் கால்களுக்கு வெளிச்சமும் பாதைக்கு தீபமாய் வசனம் இருக்கிறது. அவ்வளவு முக்கியத்துவம் வசனத்துக்கு கொடுக்க வேண்டும். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சொல்லுங்க, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அந்த சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேதத்தை நேசிக்க வேண்டும். வேதம் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி நாம் நம்ப வேண்டும். வேதத்தோட வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால அருளப்பட்டிருக்கிறது. அதனால தேவ ஆவியானவர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆலோசனைகள் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வேதத்தின்படி நடக்கிறவர்களுக்கு இடரல் இல்லை. அடுத்த வசனத்தை வாசிக்கிறோம். உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன், அதை நிறைவேற்றுவேன். இது நிறைய பேருடைய வாழ்க்கையில செயல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை. திரும்பவும் வாசிக்கிறேன் பாருங்க அந்த வசனத்தை. திரும்ப எல்லாரும் அந்த வசனத்தை கவனிங்க. உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன். நீதி நியாயங்கள் அப்படின்னு சொன்னா என்னது? கர்த்தருடைய கற்பனைகள், கர்த்தருடைய கட்டளைகள், வேத உபதேசம், வேத சத்தியம், அவைகளை நான் காத்துல பறக்க விட்டுட்டு என் மனம் போன போக்குல நான் நடந்து கொள்ள மாட்டேன். ஆராதனை செய்வது ஆண்டவருக்கு பிரியம், சபை கூடுவது ஆண்டவருக்கு பிரியம், கர்த்தருடைய நாமத்தை ஆண்டவருக்கு உயர்த்துவது ஆண்டவருக்கு பிரியம். இவைகளிலே நான் எதிலையுமே ஈடுபாடு பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்காம அவர் சொல்றார், உம்முடைய நீதி நியாயங்களை நான் என்ன பண்ணுவேன்? காத்து நடந்து கொள்வேன். அவைகளினுடைய வாழ்க்கையிலே ஒரு அங்கமாக செயல்படும். நம்ம எப்படி சாப்பிடுறோமோ அப்படி நம்ம ஜெபம் பண்றது நம்முடைய வாழ்க்கையின் ஒரு அங்கம். நம்ம எப்படி வேலைக்கு போறோமோ அப்படியே சபை சொல்வது நம்முடைய வாழ்க்கையின் ஒரு அங்கம். நமக்கு பணம் எவ்வளவு தேவையா இருக்கிறதோ, எவ்வளவு அவசியமா இருக்கிறதோ அவ்வளவு அவசியம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரோடு செயல்படும் விசுவாசம். விசுவாசம் இல்லாத கிரியை சட்டத்தை என்று வேதம் சொல்கிறது. அடுத்த வாரம் உங்களுக்கு ஒரு மெசேஜ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், இப்போ ரெடி பண்ணிட்டேன், அது அடுத்த வாரம் பார்க்கலாம். அப்போ விசுவாசம் எதுல செயல்பட வேண்டும்? கிரியைகளிலே செயல்பட வேண்டும். நீங்க சொல்றாரு, நான் காத்து நடப்பேன். உங்கள்கிட்ட என்ன உத்தரவாதம் கொடுத்தேன்? நான் ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ளும் போது என்ன உத்தரவாதம் கொடுத்தேன்? ஆண்டவரே, நான் கலப்பையின் மேல கை வைத்திருக்கிறேன், இனி என்னுடைய வாழ்க்கையை பின்னிட்டு பாராத ஆண்டவர். எதற்காக ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க.
எதற்காக நாம் கிறிஸ்தவர்களாய் வாழ பழகி கொண்டு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறோம். ஒரு சில பெற்றோர்கள் சொல்றாங்க, என் பிள்ளைய நீங்க எப்படி வேணும்னா கட்டிங்க, அவனுக்கு எப்படி வேணும்னா ஆலோசனை சொல்லுங்க. பிள்ளை ஃபர்ஸ்ட் ரேங்க் வரும், நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, அவன் அடிச்சாலும் பரவாயில்ல, என் பிள்ளை என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வரும். ஒரு சில பெற்றோர்கள் சொல்றாங்க, என் பிள்ளை இருக்கிற மாதிரியே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அவன் மேல கையை நீங்க வச்சிடாதீங்க, அவன் கோபமா எதுவும் பேசாதீங்க, அவனை என்ன பண்ணாதீங்க கண்டிக்காதே கண்டிக்காது. வளர்ச்சி என்பது எங்கிருந்து உருவாகுது கொஞ்சம் யோசனை பண்ணுறாங்க. நம்ம அர்ப்பணம் பண்ணாதான் அந்த வளர்ச்சி உருவாகும். நம்ம விதைக்கத்தான் அங்கிருந்து உற்பத்தி உருவாகும், அந்த விளைச்சல் உருவாகும். நம்ம பயிருக்கு போகவே கூடாது, நம்ம பயிருக்கு யாரும் கோபமா பேசவே கூடாது, நம்ம பயிருக்கு யாரும் ஆலோசனையும் சொல்லக்கூடாது. அவன் எப்படி படிப்பான்? அவன் சொல்லுவான், எங்க அப்பா அம்மா என்ன சொல்லி இருக்கிறாங்க, டீச்சர் என் மேல கையை வச்சீங்கன்னா அவ்வளவுதான், நான் படிப்பேன், படிக்காம போவேன், என்ன பத்தி நீங்க என்ன பண்ணக்கூடாது, எதுலையுமே நம்ம வேத ஆலோசனைகளை கேட்க சபைக்கு வர்றோம். ஐயா என்னை பத்தி கோபமா பேசுறாரு, ஐயா என்னை பத்தி குத்தி பேசுறாரு. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. வளருகிறவன் நீதிமான் புட்டுகிறது தன் தலைக்கு எண்ணெயை போல இருக்கணும் தண்ணீர் குடிக்கும். ஆண்டவரே இன்னும் வாரம் பார்த்தோம் தாவீது என்ன சொல்ற, நான் எப்படி நடக்கணும்ங்கிறத எனக்கு நீங்க சொல்லி கொடுங்க, என் விருப்பத்தின்படி எல்லாம் ஆண்டவரே உம்முடைய விருப்பத்தின்படி என்னை நடத்துங்க. அப்போ இங்க 2வது வசனம் சொல்லுகிறது பாருங்க, 106வது வசனம், உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன். அதுக்காக தான் நான் கிறிஸ்துவன். அப்ப அதுல காத்துல பறந்து நடக்கிறதுக்கு நம்ம கிறிஸ்தவர்கள். நம்ம எதற்காக கிறிஸ்தவர்கள், எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், எதற்காக சத்தியத்தை தெரிந்து கொள்ளும்படி நம்ம யோசனை பண்ணி பாருங்க. டெய்லி சொல்லி கொடுக்குறாங்க, என்னைக்கோ ஒரு நாள் அது அரங்கேற்றம் நடக்கும். டெய்லி உடற்பயிற்சி செய்யறாங்க, டெய்லி ஓட்டப்பதியை வைக்கிறாங்க, என்னைக்கோ ஒரு நாள் அவன் பந்தயத்துல கலந்து கொண்டு வெற்றி பெறுவான். இந்த நோக்கத்துக்காக தான் நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு டெய்லரிங் கத்துக்கணும்னு ஆசை, கத்துக்கிறதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், நம்ம வீட்டு துணியாவது நம்ம தைக்கணும். அப்ப டெய்லரிங் கத்துக்கிட்டு பேசாம இருந்தோம்னா அதனால பயன் இல்லை. அப்ப வேத ஆலோசனைகளை காத்து நடப்பேன் என்கிற ஒரு உத்தரவாதம் நமக்குள்ள இருக்கணும், ஒரு உறுதிமொழி நமக்குள்ள இருக்கணும். வேதத்தை கேட்கறது மாத்திரமல்ல, அதுபடி செய்யவும் நம்மளை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதான் அந்த வசனம் சொல்லுது, நான் காத்து நடப்பேன். அப்புறம் சொல்றாரு, கடைசி வரி சொல்றாரு, என்று ஆணையிட்டேன், அதை சொல்லுங்க, அதை நிறைவேற்றுவேன். ஞாயிற்றுக்கிழமை தவறாம நான் சபைக்கு வருவேன் என்று ஆணையிட்டேன், அதை என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவேன். நான் கர்த்தருக்கு உண்மையா இருப்பேன் என்று ஆணையிட்டேன், அதை நான் நிறைவேற்றுவேன். நான் என்னென்ன காரியங்களிலே என்னை இந்த உலகத்துக்கு விலக்கி என்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்வேன் என்று ஆணையிட்டேன், அதை நான் நிறைவேற்றுவேன். தானியேல் ஒரு பொருத்தனை செய்து கொண்டாரு, அந்நிய தேவர்களை வணங்க மாட்டேன்னு சொல்லி. அரசவே ஆணையிட்டாலும் அந்த ஆணையை என்ன பண்ணவர், நான் ஆணையிட்டதுல உண்மையா இருக்கிறேன், நான் பொருத்தனை செய்து கொண்டதில் உண்மையா இருக்கிறேன், நான் கடவுளுக்காக வாழ்ந்ததில் உண்மையா இருக்கிறேன். அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது, நான் அதை நிறைவேற்றுவேன். எத்தனை பேர் இன்னைக்கு நாமும் ஆண்டவருக்கு செய்து கொண்ட ஒப்பந்தத்தை பொருத்தனையை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி நிறைவேற்றாம இருக்கிறோம்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. கர்த்தர் நமக்காகவே பரிந்து பேசுகிற தேவனா இருக்கிறார், நமக்காகவே ஆலோசனை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அடுத்த வசனத்துக்கு வாங்க பாருங்க. கர்த்தாவே நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன், கர்த்தாவே உம்முடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியும். இதனுடைய அர்த்தத்தை நீங்க எப்படி புரிஞ்சுக்குவீங்க தெரியல, நான் சொல்லி கொடுக்குறேன் பாருங்க. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், என்னம்மா போய் திருட்டு வேலை செஞ்சுட்டு வர அப்படின்னு ஒரு அம்மா கேட்கணும்னு வச்சுக்கோங்க. வேற வழி எனக்கு தெரியல, சொல்லுங்க, எனக்கு வேற வழி தெரியல. என் குடும்பத்துல அவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, அவ்வளவு கஷ்டம் இருக்குது. நான் அப்படி செஞ்சாதான் என் வாழ்க்கை நகரும், என் பிள்ளைகளை நான் காப்பாற்றணும். ஒரு தவறு செய்கிற ஒரு பெண்மணி சொல்லுகிற வாக்கு மூலம், நான் தப்பு பண்ணாதான் என் குடும்பம் நடக்கும், எனக்கு வேற வழி தெரியல. போய் பொய் சாட்சி சொல்லிட்டு அவங்க கிட்ட ஒரு 10,000 ரூபாய் வாங்கிட்டு வந்துட்டு தப்பா தெரியலையா? நீதிக்கு நேர்மைக்கும் முரண்பாடான ஒரு சாட்சியை போய் அடுத்தவங்களுக்கு விரோதமா சொல்லிட்டு உண்மையை பொய்யன்னு சொல்லிட்டு பொய்ய உண்மைன்னு சொல்லிட்டு சாட்சி சொல்லிட்டு அவங்க கொடுக்குற காசை வாங்கிட்டு வந்தியா, அது தவறுன்னு தெரியலையா?
எனக்கு வேற வழி தெரியலங்க. நான் இப்ப இருக்கிற சூழ்நிலையில நான் அப்படி செஞ்சாதான் என்னுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு நகரும். இதத்தான் அந்த வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லுது பாருங்க, மிகவும் உபத்திரவப்படுகிறேன், ரொம்ப கஷ்டப்படுறேன். ரொம்ப கஷ்டப்படுறதுனால நான் என்ன பண்ண மாட்டேன், நான் ஒரு செய்ய மாட்டேன். ரொம்ப உபத்திரவப்படுகிறேன், ஆனாலும் உம்முடைய வசனத்தின்படிதான் நீர் என்னை உயிர்ப்பிக்க வேண்டும். நான் கஷ்டப்படுறேன்றதுக்காக தாறுமாறான வழிகளில் போய் நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்பவில்லை அப்படின்னு அர்த்தம். நான் உபத்திரவப்படுகிறேங்கிறதுனால கையெழுத்து கும்பிட்டு கிறிஸ்துவை இல்லை என்று சொல்லி மறுதல் வச்சுட்டு நான் பழைக்க விரும்பல. கத்திய கழுத்து மேல வச்சாங்க, கிறிஸ்து இல்லைன்னு சொல்லி இயேசு வணங்க மாட்டேன்னு சொல்லி வச்சாங்க. என்ன அறுத்தாலும் பரவாயில்ல, இயேசுதான் என் ஆண்டவர்னு சொல்லி செத்தாங்க. எபிரேயர் புத்தகத்துல வாசித்து பாருங்க, பிள்ளைகளை சாக கொடுத்தார்கள். சீஷர்கள் எல்லாம் சிலுவையில் அறையப்பட்டார்கள், சீஷர்கள் எல்லாம் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். அதுக்கப்புறம் சீஷர்களுடைய காலத்துக்கு அப்புறம் உருவான சபைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டது. ஆண்டவருக்கு விரோதமாக ஜனங்கள் எழுப்பி, ராஜ்யங்கள் எழுப்பி, ராஜாக்கள் எழுப்பி கர்த்தருடைய பிள்ளைகளை கொடுமைப்படுத்தினார்கள். வசனம் சொல்லுகிறது, நீ காலாட்களோடு போகும்போதே சோர்ந்து போவையானால் குதிரைகளோடும் ரதங்களோடும் எப்படி போவ? அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? உங்களை நீங்க நடந்து போகும்போது, நீங்க ஓடும் போது ஒருத்தன் ஓடி தட்டிட்டு வரான், அவனும் ஓடிட்டு உங்களை பின்னாடி என்ன பண்றான், ஓட்டத்துல தடுக்கிறான். நீங்களும் அவனுக்கு பயந்து உங்களை காத்துக்குள்ள நீங்க ஓடுறீங்க. உங்களை ஒருத்தன் தடுத்திட்டு வரான், நீங்க ஓடுறீங்க. அதுக்கே உங்களால ஓட முடியல. நடந்து வரான், அவனுக்கே உங்களால ஓட முடியல, ஈடுபட்டு தப்பித்துக் கொள்ள முடியல. குதிரைகளோடும் ரதங்களோடும் ஒருத்தன் விரட்டுவானால் நீங்க எப்படி தப்பித்துக் கொள்வீங்கன்னு சொல்லி கேட்கிறார் வசனம். புரியல உங்களுக்கு? புரியுதா? சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம ஆண்டவரை நாம சரியாக ஆராதிக்க முடியல, ஆண்டவரை சின்ன சின்ன விஷயம் இப்பவே நம்மளால முடியல. ஒரு உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம், கொடுமையின் காலம் வரப்போகிறது. சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகள், உங்களுக்கான வைராகியம் எங்கே? நீங்கள் ஆராதனைகளை தவிரப்படுகிறதும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீங்கள் மட்டுப்படுத்தி உங்களுடைய தலையை சாய்த்துக் கொள்வதும் ஏனோ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வந்தாயிற்று. நீங்க சொல்றாரு, என்ன உங்களுடைய வசனத்தின்படி உயிர்ப்பீங்க, உங்களுடைய சத்தியத்தின்படி உயிர்ப்பீங்க. நான் வேறு விதமாக ஆசீர்வதிக்கப்பட விரும்பவில்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம் தரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய ஆசீர்வாதம் தான் ஆண்டவர் எனக்கு ஐஸ்வர்யம் கொடுக்கணும். நான் வேறு விதமாய் சம்பாதித்து நான் ஆயிரங்களை லட்சங்களை பார்ப்பதை காட்டிலும் கர்த்தருக்குள் என்னை பலப்படுத்திக் கொள்வது, திடப்படுத்திக் கொள்வது, என்னை ஏற்றுக்கொள்வது எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அது 3 வசனத்தை தான் தியானிச்சோம். போதும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதமாக நீங்கள் வைராகியம் உள்ள கிறிஸ்தவர்களாக, பக்தி உள்ள கிறிஸ்தவர்களாக, கர்த்தருக்கே உங்கள் கனத்தையும் உங்களுடைய முழு புதியையும் சோதனையும் செலுத்துகிற கிறிஸ்தவர்களாக உருவாக வேண்டும் என்பதை என்னுடைய விருப்பம். அதற்காக நீங்கள் தீவிரவாதிகளாக அல்லது அடுத்த மதத்தை நீங்கள் குறைத்து பேசுகிறவர்களாக அல்லது அடுத்தவர்களுக்கு நம் துன்பத்தை கொடுக்கிறவர்களாக இல்லாமல் நாம் தெரிந்து கொண்ட பாதையை, கர்த்தர் நம்மை அடைந்த பாதையை நாம் சரியாக விட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பமாயிருக்கிறது. இது கர்த்தர் உங்களுக்கான கொடுத்த வேலை, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த காலங்கள், கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வதிப்பதை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.